அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி குறிப்பாக மேஷ ராசியினுடைய நற்பலன்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில், கல்வி, ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இருக்குதா, எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற்றதுங்க. அப்படி இருக்கையில் இந்த 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் இந்த ஜூன் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். விரய சனியை அசால்ட்டாக தூக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஜாக்பாட்டான யோகம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே பிறருக்கு உழைத்து ஏமாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்னங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைதாங்க. மேஷராசி என்பர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து தன்னுடைய கரங்கள் சிவக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களுக்கு ஒரு செயலில் வேகம், விவேகம் இதெல்லாம் உள்ள ஒரு அற்புதமான குணம் படைத்த மனிதர்களாகவும் இருப்பாங்க. தன்னலம் கருதாமல் உதவுபவர்களாகவும் இருப்பாங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் என்ன ஏதுன்னு கூட ஆராயாமல் உதவி கேட்ட அடுத்தனுடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழும் காலமாக இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. பொதுவாகவே காசு பணம் நன்னா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் தனஸ்தானமும் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்மளுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா காசு பணம் நிறைய இருக்கும். அதுவே உங்களுடைய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமைகிறதுனால தற்போது சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்து மாதத்தை ஆரம்பிக்கிறதுனால மாதம் முழுவதுமே நல்ல பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடமான சூரியன் முதல் 15 நாட்களுக்கு ராசியின் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய இருக்குது. இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி உங்கள் தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. பண வசதிகள் எல்லாமே நீங்கள் கேட்காமே உங்களுக்கு சேரும். 12ஆம் இடத்துல விரய சனி, 7.5 சனி தொடங்கி இருக்குது. இப்படி இருக்கையில் சனி பகவான் விரயமாக இருந்தால இந்த மாதத்தில் வேலை மாற்றம் உண்டாகும். வேலை மாறுகிறதே அப்படிங்கிற ஒரு கவலையோ பதட்டமோ உங்களுக்கு தேவையில்லை. நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வரும் மாற்றங்கள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய பாதைக்கு தான் நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம மனசில் நிறுத்தணும். புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமைய இருக்குது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்கான அதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால
சுக்கிரனினுடைய அருளால் திருமண யோகம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கைக்கூடி வரும். பெண்களுக்கு வந்து பொறுத்தளவில் மனதிற்கு பிடித்த மணமகன் அமைவாங்க. ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஜூன் மாதத்தில் முதல் 7 நாள் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. 8ஆம் தேதி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கையில் அந்த 8ஆம் தேதிக்கு மேலே வந்து பெண் பார்க்கும் படலங்கள்லாம் வைக்கும்போது நல்ல கணவர் வந்து அமைவாங்க. அருமையான வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரை யோகம் நிறைந்த மனைவி அமைவாங்க. காதல் உறவுகள் வந்து வளரக்கூடிய நேரமாக ஆண்களுக்கு அமையும். மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய இருக்குது. சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஆசிரியரினுடைய உதவிகள் வந்து நிச்சயம் கிடைக்கும். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல உயர்கல்வி, விரும்பிய துறைகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்கும் துறைகள் வந்து முன்னேற்ற தரக்கூடிய துறையாக வந்து அமைய இருக்குது. கலைத்துறையினரை பொறுத்தளவில் சுக்கிரன் புதனின் அருளால் கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வந்து குவிய காத்திருக்குது. சிறிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திரைத்துறை, மீடியா துறையில் வரும் பொன்னான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். பெண்களுக்கு யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. அதிர்ஷ்டம், முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. மேஷராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முருகன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் போய் ஒரு நெய் தீபம் இட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களெல்லாம் தர காத்திருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.